கைஸ் என்ன ஆச்சுன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ப்ரோ நீங்கள் யூடியூப்பில் வீடியோலாம் போடுறீங்களா, நான் வந்து ஒரு கேமரா ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆன்லைனில் பார்த்தா அந்த கேமராவோட ரேட் வந்து ஒரு 1 lakh கிட்ட வருது. அது நான் உங்களுக்கு ஒரு 50,000 கொடுத்துட்றேன், உங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப பார்க்குறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா பேசினார். அவர் பேசும்போது நல்லா தான் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஏமாத்துற மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிட்டு பேசணும், வீடியோவில் எல்லாம் கேமராலாம் காமிச்சாரு. அண்ணா நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கேன் ப்ரோ, நான் வந்து உங்களை பார்க்குற அப்படியே உங்களே மீட் பண்ண மாதிரி இருக்கும், நான் வரேன் அப்படின்னு சொன்னார். எந்த அட்வான்ஸ் அமௌண்ட் எதுவுமே கேட்கல. சரி வாங்க ப்ரோ, நானும் ஓகே சொல்லிட்டேன். ஒரு காரில் வரேன்னு சொன்னார். வரும்போதெல்லாம் வீடியோ கால்லாம் பேசணும். வந்துட்டு இருந்தார். திடீர்னு வந்து இந்த மாதிரி போலீஸ் பிடிச்சிட்டாங்க, வண்டியில் வந்து எஃப்சி முடிஞ்சிருச்சு, ஆனால் வண்டியை மூவ் பண்ண விட மாட்டாங்க, சீஸ் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பேனிக்காக பேசினார். சரி, அவர் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, இப்போ ஒரு 5,000 கேட்குறாங்க, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அனுப்பி விடுங்க ப்ரோ, நான் பே பண்ணிட்டு நான் உங்களுக்கு நேரில் வந்துடுறேன் அப்படின்னாருனோடனே ரொம்ப ட்ரஸ்டபுளாக தான் இருந்துச்சு. நல்லா ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பே பண்ணும்போது சாம் கூட இருந்தான். கேட்டேன் அனுப்பலாமா வேணாமான்னு கேட்டேன். சாம் வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஜென்யூனாக நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம வீடியோ பற்றி எல்லாமே பேசினார். சரின்னு சொல்லிட்டு அந்த 5,000 அனுப்பிட்டோம். அனுப்பிச்சிட்டு வரும்போது திரும்ப இந்த மாதிரி கார் ரிப்பேர் ஆச்சு, சர்வீஸ் விட்டுருக்கோம், மெக்கானிக் ஷெட் மாட்டிக்கிச்சு, என்னமோ ஒரு ரீசன் சொன்னார். காரில் ஒரு ஸ்பேர் போயிடுச்சு, இன்னொரு 5,000 தேவைன்னாரு. அப்போ கொஞ்சம் டவுட் ஆச்சு. இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு 5,000 அனுப்பிட்டோம். இப்போ நம்ம சண்டை போட்டு அந்த தர முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு நெகட்டிவாக தான் போவோம். அந்த 5,000 எப்படியும் வராது. ஸோ வந்து இன்னொரு 5,000 அனுப்பிச்சாச்சு. இப்போ 10,000 பே பண்ணதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, அப்படியே பிளாக் ஆயிடுச்சு, எல்லாமே கட் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பரு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையுமே சைபர் கிரைம் காமிச்சோம். அனுப்பிச்ச உடனே அவங்க வந்து அவங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து காசை திரும்பி தர ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது எவ்வளோ நாள் ஆகும் எப்படின்னே தெரியல. அவங்களோட வேற எந்த ப்ரூஃப்மே எங்ககிட்ட இல்லை. ஸோ வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் மூலிமா, தெரிஞ்சவங்க மூலிமா உள்ளே பேசி அவங்களோட லொக்கேஷன் வாங்கிட்டோம். இப்போ எங்களுக்கு காசு நாங்கள் யாருக்கு அனுப்பிச்சோமோ அவங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வாங்கிட்டோம். சரி நானும் சாம் மட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நேரில் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு, அதனால நாங்களும் கூட வரோம் அப்படின்னாங்க. நம்ம ஹரி இந்த இவர் கூட ஒரு சேனல் வச்சிருக்காரு. உங்க சேனல் பேர் என்ன ப்ரோ? லவ் எக்ஸ்ப்ளோர் நோ. வீடியோ வராது, சும்மா சொல்ல முடியாது. நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு வெறியில வீடியோ போட ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அவரும் வரேன் இருக்காரு. அவர் காரில் தான் போயிட்டு இருக்கோம். இவர் நம்ம கலீல், இவர் நம்ம ஃப்ரெண்டு ஷக்கீல், நாங்கள் எல்லாருமே ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பக்கபலமாக வந்திருக்காங்க, போயிட்டுருக்கோம். ஸோ அந்த லொக்கேஷன் பார்த்தோம், அது கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த தான் பாண்டிச்சேரி, எக்ஸாக்ட் பாண்டிச்சேரி இல்லை, பக்கத்தில் எங்கேயோ இருக்குது. ஸோ நாங்கள் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு உங்களுக்கு போகிற வழியில் ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு கொடுக்குறோம். போயிட்டு என்ன பண்ணுறோம், என்ன ஆகுது எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். பரபரப்பாக போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் சரியான டிராஃபிக்கு. கைஸ் நம்ம லொக்கேஷன் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். பார்க்கவே கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா மாதிரி தான் இருக்குது. கேமரா திருப்பி காட்டுறேன். இப்போ மேப்பில் பார்த்தோன்னா இன்னும் ஒரு 2 minutes தான் காட்டுது. நான் திருப்பி காட்டுறேன். இது வந்து ரோடு கூட இல்லை, ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே கார் போகுமான்னு கூட தெரில. லொக்கேஷன் போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். இப்போ எப்படி போய் பேசுறதுன்னு தெரில. போயிட்டு சண்டை போகிற மாதிரி பேசலாமா, இல்லை நார்மலாக பேசி ஆரம்பிக்கலாமா? வடக்கனா இருந்தாவது நம்ம ஒரு போலீஸ் கூப்பிட்டு போயிடலாம். அது வந்து நம்ம ஊருக்காரங்க தான். போயிட்டு நான் அப்டேட் பண்ணுறோம்.